ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன். என்னையா நடக்குது இல்லை என்னதான் நடக்குது எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பேர் நாமினேஷன்ஸில் வந்திருந்தாங்க. நம்ம கானா வினோத், விஜய் பார்வதி, கமருதீன், அதுக்கப்புறம் நம்மளுடைய கலையரசன், அரோரா. இதில் நிறைய பேரோட எதிர்ப்பு யாருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அரோராவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சுத்தமாக அவங்களுடைய விஷயங்கள் எதுவுமே இல்லை, அதாவது ஒர்த்தே இல்லை. சரிங்களா? ஃபுல்லாக டபுள் மீனிங்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கெலாம் ஒரு குச்சி ஒரு குல்ஃபி பாட்டு போடுறாங்க. கமருதீன் கூடப்போ ஓவராக அவ்வளோ ஆட்டம் ஆடிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது சரி இன்றைக்கி கண்டிப்பாக அரோரா அனுப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நேற்று வரைக்கும் ஓட்டிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கலையரசன் தான் இருந்தாப்புல. காலையில் தான் கொஞ்சோண்டு மாற்றம் அரோரா லாஸ்ட்டில் போனாங்க, கலையரசன் மேலே போயிருந்தார். சரி ஓரளவுக்கு இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் டாஸ்க்குன்னு பார்த்தா அரோராலாம் ஒன்றுமே கிடையாது. கலையரசன் செம்ம மாதம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்போது கலையரசனை வச்சுக்கிட்டு அரோராவை அனுப்பியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்தது. அரோராவை தான் அனுப்பணும், ஏன்னா அவங்க பெருசாக எதுவே ஈடுபடலை. ஆனால் இப்போ என்ன தகவல்னா கலையரசனை தான் இந்த பிக் பாஸ் விட்டுட்டு அனுப்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சீக்கிரமாக அப்டேட் வந்துருச்சு, கலையரசன் அமைச்சிருக்காங்க அப்படின்னு. ஒரு வேளை அப்போ டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் எப்பயுமே ஒரு 12 மணிக்கு மேலே தான் வரும். சரிங்களா? ஆனால் சீக்கிரமாக இப்போ ஒரு 10:30க்கு வந்துருச்சு. நான் அங்கே எங்கேன்னு சோர்ஸ் எல்லாம் பார்த்து அலசிட்டா இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா தப்பாக கூட வரும். அது எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு முடிவு எடுக்க போகிறாங்க. அதில் அரோரா கண்டிப்பாக மாட்டுவாங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், கண்டிப்பாக நடந்தால் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 4 பேர் வயல்காரன்ட்டு இப்போவே வர காரணத்தினால வீட்டில் ஆட்களும் திரும்பவும் பழைய மாதிரி வந்துடுவாங்க. பழைய மாதிரி இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க போயிருந்தாங்க, அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி போயிருந்தாரு, ஆதிரை. இன்றைக்கி ஒருத்தவங்க போனாங்கன்னா 4 பேர் போயிட்டாங்கன்னா திரும்ப 20 பேரை மாறுறாங்க, திரும்ப 4 பேர் உள்ளே வராங்க. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக ஒருத்தரை எவிக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் அரோரா போவாங்களான்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நியூஸ் என்னென்னா கலையரசன் இந்த வீட்டை விட்டு போயிருக்கார். நேற்று வரைக்கும் அதை காலையில் நான் ஓட்டிங் அனாலிசிஸில் கலையரசனில் லாஸ்ட்டில் இருந்தாப்புல இப்போது அவர் தான் போயிருக்காரு. பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டென்ட் கொடுக்கல தான், இல்லை நான் சொல்லலை. அவங்க நெகட்டிவ் கண்டென்ட் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அரோரா. பட் இருந்தாலும் கலையரசன் டாஸ்கில் என்ன தான் பண்ணாலும் கண்டென்ட் போதுமான அளவு இல்லைப்பா, அதனால் நீங்கள் கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.